ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பீக்கங்காய் குழம்பு தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். 1/2 கிலோ பீக்கங்காய், இது தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு தேவையான ஆயில் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி இதில் போட்டுக்கணும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 3 தக்காளி இது பேஸ்ட்டாக அரைச்சி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் இது பீக்கங்காய் கட் பண்ணது வாஷ் பண்ணி இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். சால்ட்டு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். 1 டம்ளர் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 1/4 மூடி தேங்காய் பால் போட்டுக்கிறோம். தேங்காய் கூட போடலாம், இல்லைனா தேங்காய் பால் கூட போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூவி இது தட்டு போட்டு மூடி போட்டு விட்டுடலாம். இது கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் 2 முட்டை உடைச்சி ஒரு பவுலில் போட்டு இதில் போட்டுக்கலாம். போட்டு தட்டு போட்டு இது கொஞ்ச நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி முட்டை திருப்பி போட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் தம்க்கு விட்டு இறக்குனா அவ்வளோதான், பீக்கங்காய் குழம்பு தயார். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனவுடன் தேவையான அளவு ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 10 பல் பூண்டு தட்டி இதில் போட்டுக்கணும். 2 வெங்காயம் கட் பண்ணி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தேவையான கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் 1/2 kg தக்காளி இது வாஷ் பண்ணி கட் பண்ணது இதில் போட்டு தேவையான சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஜீரகம் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணது அது 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கு தண்ணி எல்லாம் போடாமல் அப்படியே மூடி போட்டு இது கொஞ்ச நேரம் தக்காளி வேகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி போட்டு இது மூடி போட்டு விட்டுடலாம். அப்போ தான் எண்ணெய்லாம் திரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி சுட சுட சேவ் பண்ணாக்கா தக்காளி சட்னி பீக்கங்காய் முட்டை போட்ட குழம்பு தயார். சுட சுட சாதம், தக்காளி சட்னி, பீக்கங்காய் முட்டை போட்ட குழம்பு தயார். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏஎஸ் ஹோம் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.